ஷீட்னா என்ன? ட்ரை ஷீட்னா ஒண்ணுக்கு கீழே போடுறது. அது அவங்களுக்கு தெரியும். கர்ம கர்மா என்ன இப்படி நாறுது? தனலட்சுமி இதயண்டா, அவ என் வைஃப்டா, டார்லிங். ஹாய் ஆல். எல்லாருமே வந்து ரொம்ப நாளாகவே என்கிட்ட கேட்டுட்டு இருந்த ஒரு விஷயம் வந்து எப்போ வந்து நீங்கள் ஹாஸ்பிட்டல் பேக் வீடியோ போட போகிறீங்க அப்படின்னு வந்து கேட்டுட்டு இருந்தீங்க. உங்கள் எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் எங்கள் வீட்டில் என்ன நடந்துச்சு அப்படின்றது. என் ஹஸ்பண்டுக்கு வந்து அடிபட்டுருச்சு காலில். ஸோ அதனால் என்னால் கொஞ்சம் வந்து சீக்கிரமாக போட முடியல. பட் நான் ஒவ்வொரு திங்ஸாக வாங்கி வச்சுட்டேன். இப்போது நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோவில் என் குழந்தைக்கான திங்ஸ் மட்டும்தான் நான் காமிக்க போகிறேன். என்னோடய திங்ஸ் வந்து இன்னொரு நாள் வீடியோவில் போடுறேன். வாங்க பார்க்கலாம். இது ரெண்டுத்துல தான் என்னோட குழந்தைக்கான திங்ஸ் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒவ்வொன்றா காமிக்கிறேன். இந்த வேஷ்டி வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா இது வந்து எங்கள் அப்பாவோட வேஷ்டி. இந்த வேஷ்டியில் தான் வந்து என்னோடய குழந்தைய வாங்கணும் அப்படின்றது ரொம்ப ஆசை எனக்கு. ஸோ நான் எல்லாருக்கிட்டையுமே சொல்லியிருந்தேன். இதை வச்சுட்டு மேலே வந்து ரிசீவிங் பிளாங்கெட் வச்சுட்டு என்னோடய குழந்தைய வந்து நான் வாங்க போகிறேன். மனசுக்கு நெருக்கமான ஒரு பொருள் இது. இதைத்தான் நான் ஃபஸ்ட்டு என்னோடய குழந்தைக்கான திங்ஸ் எடுத்து வைக்கும்போது இதை தான் நான் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சேன். இதில் தான் நான் என் குழந்தைய வந்து வாங்க போகிறேன். எங்கள் அப்பா என் கூடவே இருக்கிற மாதிரி இருக்கும் எனக்கு. இது வந்து ரிசீவிங் பிளாங்கெட். இதுக்கு கீழே வந்துட்டு எங்கள் அப்பாவோட வேஷ்டி வச்சுட்டு இது மேலே வச்சுட்டு தான் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது வாங்கினேன். இது வந்து இன்ஸ்டாகிராம் பேஜான டைனி லிட்டில் டோஸ் கிட்ஸ் க்ளோத்திங்லேருந்து தான் வாங்கியிருக்கேன். அவங்கக்கிட்ட நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. அந்த ட்ரெஸ்ஸு எல்லாமே நான் ஷார்ட்ஸ் வீடியோவில் தெளிவாக போட்டிருக்கேன். இதில் சும்மா கொஞ்சம் ட்ரெஸ் மட்டும் உங்களுக்கு காமிக்கிறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த ட்ரெஸ் வந்து அந்த இன்ஸ்டாகிராம் பேஜ் மட்டும் இல்லாமல் நான் சரவணா ஸ்டோர்ஸ்லேயும் கொஞ்சம் வாங்கினேன். அதுக்கப்புறம் ஃபஸ்ட் க்ரைலையும் போய் வாங்கினேன். பட் உண்மையாக சொல்லணும், மனசார சொல்லணும்னா எனக்கு வந்து இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் வாங்கினது எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுள் ப்ளஸ் அஃபோர்டபுளாக தெரிஞ்சுது. ஏன்னா ஃபஸ்ட் க்ரைலெலாம் எனக்கு வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருந்தது. சும்மா ஒரு ஜப்லாஸ் போய் பார்க்குறேன், அதுவே அவ்வளோ காஸ்ட்லியாக இருந்தது. ஸோ நான் இவங்களோட பேஜ் டேக் பண்ணுறேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. இது ட்ரை ஷீட்டு ப்ளூ அண்ட் பிங்க் ரெண்டில் வந்து நான் வாங்கியிருக்கேன். இதுவும் அந்த இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து தான் நான் வாங்கினேன். ட்ரை ஷீட்னா ஒன்றுக்கு கீழே போடுறது. அது அவங்களுக்கு தெரியும். கர்ம கர்மா என்ன இப்படி நாறுது? இது வந்து ஹோம் கம்மிங்காக நான் எடுத்து வச்சுருக்கேன். இது ரெண்டுத்தில் எது செட் ஆகுமோ அதை நம்ம போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா என்னோடய ஹாஸ்பிட்டலில் வந்து கண்டிப்பாக ஃபோட்டோ ஷூட்லாம் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ என் குழந்தைய வந்து கொஞ்சம் அழகாக நம்ம ரெடி பண்ணி ஃபோட்டோ ஷூட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது 2 ட்ரெஸ்ஸுமே எடுத்து வச்சுருக்கேன். இதுவுமே வந்து டைனி லிட்டில் டோஸில் தான் நான் வாங்கினேன். இங்கே பாருங்கள், இது வந்து நாப்பீஸு. இது ரொம்ப அதிகமாகவே தேவைப்படும். இது கொஞ்சம் நிறையாவே நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. நானுமே கொஞ்சம் நிறையா தான் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஜப்லாஸு. நான் வந்து பட்டன் ஜப்லாஸ் தான் எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா நம்மளோட குழந்தையோட கை எல்லாமே ரொம்ப சென்சிட்டிவாக சாஃப்டாக இருக்கும். நம்ம வந்து இந்த நாட் வச்ச ஜப்லாஸ்லாம் போட்டோன்னா அது செட் ஆகாது எடுத்த உடனே நியூ பார்ன் பேபிக்கு. அதனால நீங்கள் பட்டன் வச்சது வாங்கினீங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ நீங்கள் இதை வந்து ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். இது வந்து 6 லேயர் பிளாங்கெட்டு. இது நல்ல ஒரு மஸ்லின் கிளாத்தில் தான் நான் வாங்கியிருக்கேன். நான் வாங்கினது மோஸ்ட்லி எல்லாமே மஸ்லின் கிளாத்தில் தான் வாங்கியிருக்கேன். இது வந்து நல்ல குழந்தைய வந்து வார்மாக வச்சுருக்கோம். அதுக்கு தான் இந்த பிளாங்கெட். இது வந்து நெயில் க்ரூமிங் கிட்டு. இது வந்து நியூ பார்ன் பேபிக்காகவே பிரத்யேகமாக செஞ்சது. இதுவுமே நான் அவங்களோட பேஜ்லேருந்து தான் வாங்கியிருந்தேன். இது இல்லாமல் இன்னும் நிறைய திங்ஸ் வந்து நான் அவங்களோட பேஜில் வாங்கியிருந்தேன். அதோட டீட்டெயில் எல்லாமே நான் ஷார்ட்ஸில் வந்து தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நான் அடுத்தடுத்த திங்ஸ் என்னென்ன வாங்கினேன்றது காமிக்கிறேன். இது வந்து நான் அமேசானில் தான் வாங்கியிருந்தேன். பேபி கேரி நெஸ்ட் பெட். இது வந்து கொஞ்சம் நல்லா காட்டன் பெட்டு, நல்லா சாஃப்டாக நல்லா இருந்தது, கொஞ்சம் பெருசாகவே இருந்தது. அதனால சரி ஓகேன்னு சொல்லிட்டு இதை வந்து நான் ஆர்டர் போட்டு விட்டேன். இதோட லிங்க் வேணும்னா சொல்லுங்கள், நான் கீழே வந்து கொடுக்குறேன். தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வாங்கிக்கோங்க. நல்லாவே இருந்துச்சு எனக்கு. இது வந்து மீமியோட டிட்டர்ஜென்ட். அதாவது குழந்தைங்களுக்கான ட்ரெஸ் இருக்குல்ல, நம்ம ஏன்னா நியூ பார்ன் பேபிக்குன்றது வந்து சென்சிட்டிவாக இருக்கும் அவங்களோட ஸ்கின்னு. ஸோ அவங்களோட ட்ரெஸ்ஸை வந்து வாஷ் பண்ணுறதுக்காகவே தனியாக டிட்டர்ஜென்ட் இருக்குது, பார்த்துக்கோங்க. நானுமே வந்து ப்ரெக்னென்ட் ஆன பிறகு தான் இதெல்லாம் கேள்விப்படுறேன். இப்படி ஒரு டிட்டர்ஜென்ட் இருக்குது அப்படின்றது லிக்விட், பார்த்துக்கோங்க. மீமியோடது. இதுக்கு நல்ல ரிவ்யூஸ் போட்டிருந்தாங்க. அதனால தான் நான் இதை வந்து வாங்கியிருந்தேன். நல்லாவே இருக்குது. இது எல்லாத்தையுமே நான் வந்து வாஷ் பண்ணி நிழலில் காய வச்சு அதுக்கப்புறம் தான் நான் எடுத்துகிட்டு போவேன். அண்ட் எல்லா திங்ஸும் நான் எடுக்க மாட்டேன். ஒரு சில திங்ஸ் தான், தேவையானதை மட்டும்தான் நான் எடுத்துகிட்டு போகிறேன். அண்ட் முக்கியமானதுங்க இது ஏன் நான் 2 எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னா பார்த்துக்கோங்க, நல்லாவே காற்று வரும் இதில் லைட்டும் இருக்குது அண்ட் ஃபேனும் இருக்குது. இது ஏன் நான் 2 எடுத்து வச்சுருக்கேன்றதை சொல்லிடுறேன். எனக்கு வந்து என்ன ஒரு விஷயம்னா, ரொம்ப
ஒரு சின்ன ஒரு இதுக்குமே நான் கொஞ்சம் பயப்படுவேன், கொஞ்சம் நர்வஸ் ஆகிடுவேன். எதுக்கு எடுத்தாலும் கொஞ்சம் நர்வஸ் ஆவேன், கொஞ்சம் திணறும், எனக்கு படபடன்னு வரும், அந்த மாதிரியான இதெல்லாம் இருக்கும். அந்த டைமில் எனக்கு ஃபேஸில் வந்து நான் வந்து இந்த இதை வந்து காமிச்சிக்குவேன். இது வந்து நான் ஃபேஸில் நல்லாவே காமிச்சிப்பேன். எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் சும்மாவே வந்து இப்போ நான் பேசும்போதே எனக்கு மூச்சு வாங்குது, உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதுவும் நமக்கு அந்த டைமில் பிரசவ டைமில் நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்றது எனக்கு தெரியல, எந்த அளவுக்கு பெயின் இருக்கும் எதுவுமே எனக்கு தெரியல. நான் நிறைய வீடியோலாம் பார்த்து கொஞ்சம் பயந்து வேறு போயிருக்கேன். ஸோ எதுக்கு இது 2 இருக்கட்டும், ஏசியே போட்டாலும் எனக்கு வேர்க்குங்க. லேடிஸ் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் இந்த ப்ராடக்ட் வந்து தேவைப்பட்டுச்சுன்னா இதோட லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் மறக்காமல் வந்து வாங்கிக்கோங்க. இது 2மே எனக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அடுத்தது முக்கியமான ஒரு விஷயம், சானிடைசர். இது வந்து கண்டிப்பாக தேவைப்படும். ஏன்னா நம்ம குழந்தை பிறந்த பிறகு நம்மளை பார்க்கறதுக்கு நிறைய கெஸ்ட்டுங்க வருவாங்க. ஸோ அந்த டைமில் வந்து சானிடைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து குழந்தைய வந்து தூக்க சொல்லுங்கள். இது வந்து ரொம்ப நல்லது. டாக்டர்ஸ் வந்து அங்கே வச்சுருப்பாங்க, இருந்தாலும் நம்ம எதுக்கும் பேக் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பாட்டில் வந்து நான் வாங்கி வச்சுருக்கேன். இது வந்து பேம்பர்ஸில் நியூ பார்ன் பேபி டேப்டு டயப்பர்ஸ்ன்னு சொல்லிட்டு நீங்கள் அதை வாங்கி வச்சுக்கோங்க. நான் சின்ன பேக் தான் இப்போதைக்கு வாங்கியிருக்கேன், ஏன்னா இது செட் ஆகுமா என்னன்னு கூட எனக்கு தெரியல. என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இது கொஞ்சம் சஜஸ்ட் பண்ணாங்க, நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சஜஸ்ட் பண்ணாங்க. அதனால் இது இப்போதைக்கு நான் வாங்கி வச்சுருக்கேன். வேறு ஏதாவது நீங்கள் யூஸ் பண்ணி உங்களுக்கு ஓகேவாக இருந்தது அப்படின்னு சொன்னாலும் எனக்கு கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அடுத்தடுத்து என் பேபிக்கு இது செட் ஆகலை அப்படின்னா நான் அடுத்தடுத்து கூட வாங்கிக்குவேன். இது பார்த்துக்கோங்க, நான் வந்து ஸ்மால் பேக் தான் நான் வாங்கி வச்சுருக்கேன் இப்போதைக்கு. அடுத்தது வந்து டயப்பர் ரேஷ் க்ரீம் தான். இது வந்து நான் டெடிபாரில் தான் வாங்கியிருந்தேன். இதோட ரிவ்யூஸ் வந்து நல்லா இருந்துச்சு அண்ட் அஃபோர்டபுளாகவும் இருந்தது. அதனால தான் நான் இதை வாங்கினேன். இது தேவைப்படுமா அப்படின்னு கூட எனக்கு தெரியல. இதுக்கும் நம்ம வாங்கி வச்சுக்கலாம், ஏன்னா நம்ம வந்து டயப்பர் ரொம்ப யூஸ் பண்ணுவோமா அப்படின்றது எனக்கு தெரியல. ஹாஸ்பிட்டலில் இருக்க வரைக்கும் தான் நான் வந்து டயப்பர் வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவேன். வீட்டுக்கு வந்த பிறகு நான் கொஞ்சம் கம்மி பண்ணிவிடுவேன். பட் இருந்தாலும் நம்ம இதை இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து நான் வாங்கி வச்சுருக்கேன். அடுத்தது எல்லா மாம்ஸ்க்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்னா சோப்பு, ஜென்டல் வாஷு அண்ட் பாடி லோஷன். இது 3மே வந்து நான் செபாமெண்ட்டில் தான் வாங்கியிருக்கேன். அதுவுமே நான் 50 கிராம்ஸ் தான் நான் வந்து வாங்கியிருக்கேன். நான் வந்து பெருசாக வாங்கலை, ஏன்னா இதுவுமே என் பேபிக்கு செட் ஆகுமா அப்படின்றது எனக்கு தெரியலை. ஸோ வந்து ஒரு சாம்பிள் மாதிரி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது வாங்கினேன். பட் இது வந்து எல்லா மாமும் வந்து ட்ரஸ்ட் பண்ணுற ஒரு ப்ராடக்ட் தான். ஏன்னா நிறைய பேர், நான் இன்ஃப்ளூயன்சஸும் ஆகட்டும், என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் ஆகட்டும், செபாமெட் வந்து எனக்கு சஜஸ்ட் பண்ணாங்க. ஸோ நான் அதனால தான் இதேமே வாங்கியிருக்கேன். டாக்டர்ஸ்மே இதை வந்து சஜஸ்ட் பண்ணுறாங்க. அடுத்தது இந்த லவ் லேப்லேருந்து ஒரு க்ரூமிங் கிட்டு தான் வந்து வாங்கியிருக்கேன். ப்ரஷ் அண்ட் கோம் 2மே இருக்கும். இது மாதிரி க்யூட்டாக அழகாக இருந்துச்சு, அதனால தான் வாங்கினேன். நமக்கு தேவையில்லாமல் ஒரு சில விஷயங்கள்லாம் வாங்குவோன்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி இது இல்லைனாலும் இப்போ நம்ம கோம் பண்ணுவோமா அப்படின்னு தெரில. பட் எதுக்கும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இது 2த்தையுமே வாங்கியிருந்தேன். இது ஒரு காம்போ ஆஃபரில் தான் நான் வாங்கியிருந்தேன். இதுவும் அண்ட் வந்து நெயில் க்ரூமிங் கிட் அதுவுமே சேர்த்து நான் போட்டு விட்டேன். ஏன்னா 2மே இருக்கட்டும், ஏன்னா அந்த க்ரூமிங் கிட்டு ஒன்று இருக்குது, அது செட் ஆகலைன்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வாங்கியிருந்தேன். நான் அதையுமே காமிக்கிறேன். இது 2 காம்போ ஆஃபரில் தான் நான் வாங்கியிருந்தேன். இதோட லிங்க் வேணும்னாலும் நான் கீழே வந்து கொடுக்குறேன். அடுத்தது வந்து பேப்பர்ஸ் வந்து கொஞ்சம் நிறையவே எடுத்து வச்சுக்கோங்க. எனக்கு பேப்பர்ஸ் வந்து தேவைப்படும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் நிறையவே நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கம்மியாக காமிக்கிறேன், நான் நிறையவே எடுத்து வச்சுருக்கேன் பேப்பர்ஸ். அடுத்து இது ஃபிலிப்ஸோட இந்த பாட்டில் தான் நான் வந்து வாங்கியிருந்தேன், ஃபீடிங் பாட்டிலு. இதுவுமே வந்து தேவைப்படுமா அப்படின்றது எனக்கு தெரியல. ஒரு எமர்ஜென்சிக்கு நான் இதை வாங்கி வச்சுருக்கேன். ஏன்னா அந்த டைம் போயிட்டு நம்ம நல்ல பிராண்ட் வந்து பார்க்க முடியாது. எதுக்கும் ஒரு எமர்ஜென்சிக்கு இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வாங்கி வச்சுருந்தேன். நிறைய பேர் வந்து எனக்கு பிரெஸ்ட் பம்ப் பற்றி நிறைய பேர் வந்து போட்டிருந்தாங்க. பட் நான் என் டாக்டர்கிட்ட கேட்கும்போது எவ்ரி மதர் இஸ் டிஃப்ரெண்ட், எவ்ரி பேபி இஸ் டிஃப்ரெண்ட். பிரெஸ்ட் பம்ப்லாம் இப்போ வந்து உங்களுக்கு தேவைப்படுமான்னு தெரில. ஒருவேளை நீங்கள் பேபி பிறந்த பிறகு நம்ம அதை பற்றி யோசிக்கலாம், இப்போதைக்கு நீங்கள் வாங்க வேணாம் அப்படின்னு வந்து என் டாக்டரே வந்து அட்வைஸ் பண்ணாங்க. இப்போ நமக்கு தேவைப்படாதுன்னு சொல்லிட்டு நான் பிரெஸ்ட் பம்ப் வந்து நான் வாங்கலை. மேபி எனக்கு ஃப்யூச்சரில் தேவைப்பட்டுச்சுன்னா நான் அந்த டைமில் வந்து வாங்குறேன். குழந்தைங்களுக்கு மட்டும் என்னென்ன திங்ஸ் எல்லாம் இருக்குது பாருங்களேன். இதெல்லாம் நான் பிறக்கும்போது இருந்துச்சான்னு கூட எனக்கு தெரியலைங்க சத்தியமாக. இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பாட்டில் நான் காமிச்சல்ல ஃபிலிப்ஸோடது, அதை வந்து ஸ்டெர்லைஸ் பண்ணுறது. அதாவது இந்த பாட்டிலில் வந்து நம்ம ப்ரஷ்ஷு கொடுத்துருப்பாங்க தெரியுமா, குழந்தைக்குன்னு சொல்லி தனியாக ப்ரஷ் இருக்குது, சிலிக்கானில் ப்ரஷ் இருக்குது. அது பாருங்களேன், அந்த கிட்டு மாதிரி வருது இதில். அதை வச்சு நம்ம வந்து பாட்டிலில் இருக்கிற ஏதாவது டஸ்ட், ஏதாவது தூசி ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். அதுக்கான கிட்டு அதுக்குன்னு தனியாகவே வச்சுருக்குறாங்க. நம்ம யூஸ்வலாகவே நம்ம வந்து வாஷ் பண்ணிவிடுவோம், வெந்நீரில் போட்டு நம்ம வாஷ் பண்ணுவோம். அது இல்லாமல் அதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி நம்ம இந்த கிட்டு வச்சு நம்ம யூஸ் பண்ணி அந்த டஸ்ட் எல்லாத்தையுமே எடுத்துடலாம்.
ஃபர்ஸ்ட் கிரை நான் வந்து போயிருந்தேன். அங்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ திங்ஸ் இருந்தது. எதை வாங்குறது எதை விடுறது அப்படின்னு சொல்லி தெரில. பட் எல்லாமே கொஞ்சம் பிட் காஸ்ட்லியாக இருந்தது. ஆனால் எனக்கு இது ரொம்ப பிடிச்சது. போனவுடனே இதை நான் வாங்கிக்கிட்டுமா அப்படின்னு என் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டேன். உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது இப்போ தேவைப்படுமான்னு எனக்கு சத்தியமாக தெரியல. ஆனால் ரொம்ப ஆசையாக இருந்தது வாங்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிளிகிளிப்பையும் நான் வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து காட்டன் துணி. இது வந்து புடவையிலேருந்து எடுத்து எங்கள் அம்மா வந்து பக்கத்தில் கொடுத்து ஸ்டிச் பண்ணி வச்சுக்கிட்டாங்க. இந்த மாதிரி நிறைய தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்களும் அந்த மாதிரி இருந்தது வீட்டில் வந்து புடவை நிறைய இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் காட்டன் துணியை வந்து எடுத்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். இந்த மாதிரி நிறைய இருக்குது என்கிட்ட. அப்புறம் இதெல்லாம் கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ், இது எல்லாமே நான் வாஷ் பண்ணி தான் வச்சுருக்கேன். இது எல்லாமே சரவணா ஸ்டோர்ஸில் நான் வாங்கினது. கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருந்ததுன்னு சொல்லிட்டு நான் இதெல்லாமே போயிட்டு வாங்கினேன். அடுத்தது வந்து இந்த மீமியோட ஜென்டில் வைப்ஸ், வெட் வைப்ஸ், இதுவுமே வந்து நான் வாங்கி வச்சுருக்கேன். மொத்தம் 3 பேக்காக எனக்கு வந்துச்சு. நான் இப்போதைக்கு ஒரு பேக் மட்டும் தான் நான் எடுத்து வச்சுருக்கேன் போதும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு வேளை தேவைப்பட்டுச்சுன்னா நமக்கு பக்கத்தில் தான் ஹாஸ்பிட்டல், நம்ம வீட்டுக்கு வந்து கூட எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக் மட்டும் நான் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நல்லாவே இருக்குது. ஏன்னா பேபியோட ஸ்கின் வந்து ரொம்ப சென்சிட்டிவ், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம வெட் வைப்ஸ் வந்து யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. இது குழந்தைங்களுக்காகவே வந்து தயாரிக்கப்பட்டது. ஸோ நான் இதில் வந்து மீமி பிராண்ட் வந்து வாங்கியிருக்கேன். மீமி பிராண்ட் வந்து நல்லாவே இருந்துச்சு, ரிவ்யூஸும் நல்லா இருந்தது. அதனால் நான் அந்த பிராண்ட் வந்து வாங்கியிருக்கேன். இது வந்து பேபி கேரி பெட். இது நான் கொஞ்சம் பெரிய சைஸேவே தான் வாங்கியிருக்கேன். நான் அமேசானில் தான் வாங்கியிருந்தேன். இது ஒன்று மட்டும் தான் நான் வாங்கினேன். ஆனால் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து இந்த நெட் பெட் மாதிரிலாம் வாங்கி வச்சுக்க சொன்னாங்க. பட் நான் அது எதுவுமே வாங்கலை. என்னோடய சிஸ்டர் வந்து நான் உனக்கு வாங்கி கொடுத்துட்றேன், நீ வாங்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடியே நான் இதை வந்து ஆர்டர் போட்டேன். இல்லைனா இதையுமே கூட நான் வாங்கியிருக்க மாட்டேன். வாங்கி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டதுனால நான் அதை வந்து வாங்கலை. வெறும் இது மட்டும் தான் வாங்கியிருக்கேன். இதோட லிங்க் வேணும்னா நான் கீழே வந்து கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அடுத்தது இது வந்து வெள்ளியில் பாலாடைன்னு எங்கள் ஊரில் சொல்லுவோம் நாங்கள். இது வந்து எனக்கு கிஃப்ட்டு தான் வந்தது வளைகாப்புக்கு. இதையுமே நான் எடுத்து வச்சுருக்கேன். என் ஹஸ்பண்ட் ஊரில் வந்து சங்காங்க, அதை வந்து சொல்ல சொன்னார் மறக்காமல். அதையும் சொல்லிட்டேன், பார்த்துக்கோங்க. இது வந்து தேவைப்பட்டுச்சுன்னா இதில் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். அவ்வளோதான் முடிஞ்சுது. இன்றைக்கி ஹாஸ்பிட்டல் பேக்கில் வந்து பேபிக்கான எசென்ஷியல் திங்ஸ் மட்டும்தான் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். என்னோடய வீடியோ வந்து நான் சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன். இதில் நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தா கூட எனக்கு மறக்காமல் நீங்கள் கமெண்ட்டில் வந்து தெரியப்படுத்துங்க. ஏன்னா நான் இப்போ வந்து 36வது வாரத்தில் இருக்கேன் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுற இந்த டைமில். ஸோ நீங்கள் தெரியப்படுத்துனீங்கன்னா எனக்கு வாங்கிக்கிறதுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா திங்ஸ் இருக்குமா அப்படின்னு சொன்னாலும் மறக்காமல் அதையும் சொல்லுங்கள். ஏன்னா நம்ம ஒரு ஆர்வ மிகுதியில் ஆர்வ கோளாறுன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஆர்வ கோளாறில் கொஞ்சம் ஒரு சில திங்ஸ்லாம் நான் வாங்கி வச்சுருக்கேன். இந்த க்ளோத்ஸ் எல்லாமே வந்து இனிமேல் தான் வாஷ் பண்ணணும், நிழலில் தான் உலர்த்தணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அம்மா. ஸோ இதெல்லாமே வாஷ் பண்ணிட்டு நான் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு என்னோட டெலிவரிக்கு நான் ரெடி ஆயிட்டேன். இப்போ நான் சொன்ன எசென்ஷியல் திங்ஸ்லேயே உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் தனா சாமிநாதன் வ்ளாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனக்கு நல்லபடியாக டெலிவரி ஆகணும்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாருமே ப்ரே பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.